பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் மீனா திடதிப்புன்னு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. வந்த கையோட சாப்பிட்றதுக்காக பிளேட் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே அந்த சாம்பாரையும் இட்லியும் ரசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவை எல்லாரும் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மீனா நீ என்னடனா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு நான் இங்கே சாப்பிடாம வேற எங்கே போய் சாப்பிட்டுட்டோம். ஆமாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கே அங்கே செந்தில் தம்பி யார் பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு வேணா அவங்க பார்த்துக்கிட்டோம், எனக்கு என் அத்தை சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கண்டிப்பாக நானும் அத்தையும் அங்கேயே கிளம்பி வந்திருப்போம். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இருக்காது, நானே காலையில் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மயில இருந்துட்டு அதான் உன் அக்கா மீனா வந்துட்டால, இப்போ என்ன ராஜி கவலைப்படாமல் உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜிக்கிட்ட தங்கமயில் வந்து சொல்கிறாங்க. ராஜியும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு கோமதி நான் சொன்ன மாதிரி காலையில் பார்த்தியா மீனா வந்துடுச்சு, இதுக்காக தான் நான் கவலைப்படாமல் இரு, மீனா கண்டிப்பாக வந்துடும் நான் சொன்ன மாதிரியே மீனா வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மதியத்துக்கு என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோமதியும் அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. அத்தை மதியத்துக்கும் எனக்கு கட்டி கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ் அத்தை, இதெல்லாம் என்ன நீ கேட்கணுமா, கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மீனா செய்கிறதெல்லாம் பார்த்த உடனே பாண்டியனா கோமதியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனாவும் நம்ம ராஜியும் நடந்து போயிட்டுருக்காங்க. அக்கா உன்னை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாச்சு தெரியுமா, நீங்கள் வீட்டில் இல்லது ஒரே ஒரு நாள் தான் இல்லை, அதுக்கே உங்களை பார்க்குற போது பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஞாபகமாகவே இருக்குது. அக்கா நீங்கள் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடுங்கக்கா, நம்ம இப்படி சேர்ந்தே நடந்து போயிடலாம், அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கோட்டர்ஸ்க்கு வந்துடுறேன், அந்த பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போகிற டைமாவது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிக்கா கோட்டர்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், நான் ஒருத்தி போனது ஒரு நாள் தான் அதுக்குள்ளே செட் ஆகிடுச்சான்னு வேற கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. எனக்கு இப்போ மட்டும் இல்லை ராஜி, எப்போவுமே செட்டே ஆகாது. நான் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த குடும்பம் கூட்டு குடும்பன்றதுனால தான். அத்தனை பேருக்கு நடுவில் இருந்துட்டு இப்போ போய் தனியாக அந்த வீட்டில் நைட்டு அவர் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரியுமா, மணி 12 மணிக்கு வந்தார், அதுவும் எந்த இதில் நிலமையில் வந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேங்க. நான் ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஆமாம் ட்ராவல்ஸ்க்கு போனியே என்னாச்சு, கதிர் திரும்பவும் உன்னை வர வேண்டாம் அப்படி ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃபஸ்ட்டு வாய் மட்டும்தான்க்கா அப்படி சொல்லுது, மனுஷன் முழுக்க நீ தினமும் இங்கே வான் தான்க்கா சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வெளியே பேசிக்கிறத பத்தலைன்னு இப்போ மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி மீனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தில் வந்து மீனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே வந்துட்டேன், கீழே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதனால் லேட் ஆகிடுச்சு, நீ எங்கே இருக்க, கதவை லாக் போட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டியா, அது இவ்வளோ சீக்கிரமாவா, ஆமாம் சமையல் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வீட்டுக்கு வந்திருந்தேங்க, அங்கே அத்தை சமைச்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, நான் ராஜியோடு இருக்கேன், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. செந்தில் இருந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி போய் அங்கே சாப்பிட்டுட்டு போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியனும் சரவணனும் கடையில் இருக்காங்க. வரவங்க கிட்ட நல்லத்தனமாக சரவணன் வந்து பேசிக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நேற்று தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததா சொன்னாங்க, உடனே இதுக்கு கடைக்கு வந்தீங்க, ஃபோன் பண்ணியிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல, இனிமேல் நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அக்கா 50 ரூபாய்க்கு கடுகே கேட்டாலையும் சரி நான் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி
சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அதுக்கு பில் போட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா பாண்டியன் இருந்துட்டு, "என்னடா சரவணா வியாபாரம்லாம் கத்துக்கிட்ட போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்ப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பழனி இருந்துட்டு கால இடிச்சுக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டுருக்காங்க. உடனே நம்ப சரவணன் இருந்துட்டு, "மாமா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்க படிக்கட்டுல "கால இடிச்சுக்கிட்டேன் மாப்ள" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "டேய் பார்த்து வேலை செய்ய மாட்டியாடா? கால் ரொம்ப அடிபட்டுருச்சா? ரத்தம் எதுவும் வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க. அவருக்கு வேற ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. "டேய் நான் வரும்போது ஏதாச்சும் மருந்து வாங்கிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிடுறாரு. "சரிடா நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் டேய் நீ இவன பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததான் மயிலும் அவங்களுடைய அப்பாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. "நான் கொஞ்சம் வெளியில வேலை வரைக்கும் போயிட்டு வரேன்." "சரிங்க சம்மந்தி நீங்க போயிட்டு வாங்க. கல்லாவ நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா "என்ன வெயிலு, என்ன வெயிலு? என்ன தம்பி வேலை செய்யாம காற்று வாங்கிட்டு உட்காந்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதமா தங்கமயிலோட அப்பா பழனியை பார்த்து கேட்கவும், "கால் இடிச்சுக்கிட்டேனே" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "பார்த்த வேலை செய்கிறது இல்லையா, இதுதான் டைமுன்னு சொல்லி உட்காந்துக்கிறது வேற" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போய் கல்லாவில் உட்காந்துக்கிறீங்க. சரவணன் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு, "ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிங்க மாமா, நீ எந்திரி மேலே போய் அங்கே உட்காருப்போ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கமயிலோட அப்பாவை எழுப்பிட்டு கல்லாவில் நம்ம பழனியை போய் உட்கார வைக்கிறாங்க. தங்கமயிலுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது அவங்களுடைய அப்பாவுக்கும் தான். "இன்னைக்கு ஃபுல்லாக நீ இங்கேயே உட்காந்துக்கோமாம்மா, ஒரு இன்ச்சு கூட எந்திரிக்காது சரியா?" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் "நான் இந்த அரிசி மூட்டையை போய் போட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்ததுக்கப்புறமா, "என்ன மாமா கால் இப்போ பரவாயில்லையா? முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாப்ள" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மயிலே இருந்துட்டு பதிலுக்கு பதில் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தப்பா ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டோமா, உங்களுக்கு தான் இப்போ பரவாயில்லல்ல" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி அங்கேருந்து எந்திரிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் இருந்துட்டு, "மாமா நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து தங்கமயில பார்த்து சரவணன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த பக்கம் சுகன்யா இருந்துட்டு நம்ம பழனிக்கு வந்து காலெல்லாம் நீவிட்டுட்டு இருக்காங்க. எங்கேயாவது கால் கை வச்சுட்டு சும்மா உட்காரதில்ல, ஏதாவது போய் ஒன்று இடிச்சிட்டு வந்துடுறீங்க சின்ன குழந்தையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலை நீவிட்டுட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு பழனிக்கு மோரை கொடுத்துட்டு, "இங்கே பாரு கதிரு, நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா? சொல்லுமா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பக்கத்து தெருவில் இருக்காங்களா அவங்க வீட்டு பையனுக்கு பிறந்தநாள் வச்சுருக்காங்க, கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. "நீ ராஜியும் போயிட்டு வந்துருங்கடா, ட்ராவல்ஸில் வேலை கம்மியாக இருந்தால் போயிட்டு வரேங்கம்மா, வேலை அதிகமாக இருந்தால் என்னால் போக முடியாது" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போக சொல்கிறேன். "நான் இந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டில் ஒரு பிறந்தநாள் வருது தெரியுமா?" "தெரியும்டா, அது தெரியாமலையா?" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "என் அப்பா இருக்கிற போதே என்னை ஏதோ கொஞ்சம் சேர்த்துப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என் அண்ணனுங்க எங்கள் அப்பா போனதுக்கப்புறமா அப்படியே என்னை விலக்கி வச்சுட்டாங்க. சரி பிறந்தநாள் அதுமாவது அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லி அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லுவேன். அங்கே அந்த பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு என் அண்ணனுங்க அவங்கள வெளியில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த வருஷம் எங்கே கூட்டிகிட்டு போவாங்களோ தெரியல" அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாச்சிக்கும் வந்து "உங்களோட கோயிலில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும், பர்த்டேவை உங்களோட தான் செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. ஆனால் அண்ணனுங்க அதுக்காக விடவே மாட்டேன்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து அப்பத்தா என்னதான் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கோமதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்தில் அந்த ஆசை மட்டும் நிறைவேறாது. என் அம்மாவோ இல்லை நானோ நினச்சா கூட எங்களால் பார்த்துக்க முடியாது, அவங்களோட சேர்ந்து என்னால் பிறந்த நாளும் கொண்டாட முடியாது, நாங்கள் கொண்டாடினாலையும் ஆசைப்பட்டாலையும் என் அண்ணனுங்க விட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கதர் இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் நம்ம கோமதி ஆசைப்பட்ட மாதிரி கதிர் வந்து அம்மாச்சி கூட சேர்த்து வைக்க போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.